உயர் பதவியில் இருக்கிற உச்ச பதவியில் இருக்க அதிமீது ஜனாதிபதி அவர்களும் அதிமீது பிரதமர் அவர்களும் எங்களுக்கு வாக்குறுதிகளை அளித்திருக்கின்றார்கள். இதையும் தாண்டி யாரிடம் நாங்கள் போவதென்று தெரியலை. இலங்கை நாட்டில் ஒரு நாட்டின் தலைவர் எங்களுக்கு இந்த வாக்குறுதியை அளித்திருக்கிறார். அந்த வாக்குறுதிகளை நம்பி நாங்கள் அதற்கு சரியான நீதி கிடைக்கும் என்ற வகையில் எங்களோட போராட்டங்களை கைவிட்டு மீளவும் கல்வி செயற்பாடுகளில் ஈடுபட தீர்மானித்துள்ளோம். இதற்கு அவர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தவுடன் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நஷ்டஈடு என்று சொல்ல அந்த நஷ்டஈடும் மற்றது நீதியான விசாரணை அதற்கு முதலே நடக்கும் என்ற உறுதிமொழிப்பாட்டை தந்திருக்கிறார்கள். இதற்கான கால அவகாசம் ஏனைய வழக்குகள் போலவும் 5-6 மாதங்கள் இழுபடாமல் உடனடியாக தீர்ப்பதற்கு தான் நடவடிக்கை எடுக்கின்ற உறுதிமொழி தந்திருக்கிறார். இதன் அடிப்படையில் நாங்கள் எங்களோட கல்வி செயற்பாட்டை தொடர்ந்து முன்னெடுப்போம் எனவும் கூறிக்கொண்டோம். இதில் நேற்றைய தினத்தில் கருத்து ஒன்று தெரிவிக்கப்பட்டது, பூர்ண திருப்தி இல்லை அப்படின்ற ஒரு இது ஊடகங்கள் மத்தியில். அது நான் கூறினது, ஜனாதிபதி பிரதமர் இவையில் தாண்டி நாங்கள் ஒரு நாட்டின் தலைவர், ஒரு நாட்டில் சாதாரண பிரஜையாக இருக்கிற நாங்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் இருக்கிற நாங்கள் அவையில் தாண்டி வேறு உறுதிமொழியை நம்புறது உண்டு. அடுத்தது நாங்கள் திருப்தி அளிக்க எங்களை மாணவர்கள் மத்தியில் பாதிக்கப்பட்ட இரு குடும்பங்களும் நீதி கிடைக்கணும் என்றும் அவையில் எப்போது இயல்பு வாழ்க்கைக்கு அது முடியாத காரியம், யதார்த்த ரீதியில் நடைமுறை சாத்தியமாக அவர்கள் அந்த துன்பங்களில் விடுபட்டு தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு மீண்டும் திரும்பும் போதே மாணவர் மத்தியில் 100% திருப்தி ஏற்படும். இக்கருத்தினை நேற்று முன்வைத்திருந்தேன். எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்த ரீதியில் மேன்மேதங்கிய ஜனாதிபதி மேன்மேதங்கிய பிரதமர் அவர்கள் எந்த ஒரு கருத்தையும் நிராகரிக்கவில்லை என்பதை முதற்கண் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அதன் பிறகு உடனடியாக தாங்கள் செய்ய வேண்டிய நிலைப்பாட்டை அந்த குடும்பம் தங்களுக்கு உடனடியாக இப்போ என்ன தேவை என கருதுகின்றதோ அதனை செய்து கொடுப்பதாக உறுதியளித்துள்ளனர்.